ஹாய் எவ்ரிவன் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் நம்ம சீரீஸ்லேயே ஃபர்ஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம் ஃபைண்ட் மீடியன் ஃப்ரம் டேட்டா ஸ்ட்ரீம். ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்ரிடே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபுல் டைம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரிடே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோடய சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணுங்கள். இது அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ திங்க் திஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஆன் த ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். ஓகே, ஆனால் நீங்கள் இப்போ இந்த சொல்யூஷனை பார்க்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக நம்ம இந்த சொல்யூஷனோட அல்காரிதம் வந்து எதுக்காக நம்ம வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே யூ கேன் அப்ளை த சேம் அல்காரிதம் டு அதர் சிமிலர் ப்ராப்ளம்ஸ். இப்போ லீட் கோடோட ஐடியாவே அதுதான். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் பேட்டர்ன்ஸ். அது வந்து நமக்கு அந்த அல்காரிதமாக புரிஞ்சுதுன்னா நம்ம வேற ஒரு ப்ராப்ளம் ஏன்னா இதுதான் எக்ஸாக்டாக கேட்பாங்களா இன்டர்வியூலனா? நாட் ஆல்வேஸ், கரெக்டா? ஸோ நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் மெமரைசிங். ஸோ நீங்கள் மக்கப் பண்ணுறது அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்ளம்னு எடுத்தால் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வை நம்ம எதுக்கு அதை வந்து அந்த மாதிரி சால்வ் பண்ணுறோம், எதுக்காக நம்ம இந்த அப்ரோச் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறையா பேர் கமெண்ட்ஸில் வந்து என்கிட்ட கேட்குறது வந்து இதுதான், எப்படி நம்ம வந்து லாஜிக்கலாக வந்து திங்க் பண்ணி இதை கொண்டு வரது, இல்லை இந்த பிளைண்ட் 75 மட்டும் போதுமா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பிளைண்ட் 75 மட்டும் வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் போதுமாங்கிறது கண்டிப்பாக கிடையாது தான். டிபெண்ட்ஸ், அது எந்த மாதிரியான கம்பெனி அண்ட் எப்படி ரொம்ப பேசிக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா பிளைண்ட் 75 அப்படின்னு ஏன் அது சொல்கிறோன்னா, ஆக்சுவலி வந்து இட் இஸ் அ பேசிஸ் ஃபார் ஆல் த அல்காரிதம்ஸ் தட் யூ கேன் ஃபைண்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த லீட் கோட் ப்ராப்ளம்ஸ். அதாவது இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு லிஸ்ட்டு தான் இது. ஓகே, திஸ் லிஸ்ட் இஸ் ஆல்சோ கிவன் பை சம் பர்சன், நம்மள மாதிரி ஒரு பர்சன் தான். ஓகேவா? ஸோ அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து இது இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் பண்ண உங்களுக்கே தெரியும், சில ப்ராப்ளம்ஸ் வந்து சில மாதிரி சால்வ் பண்ண முடியும், சில ப்ராப்ளம்ஸ் இன்னும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வென் யூஆர் ஸ்டார்டிங் அவுட் லீட் கோட், மீடியம் ப்ராப்ளம்ஸ் ஈஸி வந்து உங்களால் ஓரளவுக்கு ஒரு 20-25 சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சால்வ்னா இப்போ யாருமே வந்து லைக் நம்மளா உருவாக்கி அல்காரிதம் வந்து நம்ம இன்வென்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணல. ஓகே, ஆல்ரெடி எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா, இல்லை பிளைண்டாக நம்ம வந்து சும்மா ஒரு சொல்யூஷனை பார்த்து காப்பி பண்ணுறோமா அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா? இது நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, நிறையா பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க. ஸோ எனக்குமே வென் ஐ வாஸ் ஸ்டார்டிங் அவுட் இந்த டவுட்ஸ்லாம் இருந்தது. பட் பண்ண ஐ எம் ஆல்சோ கெட்டிங் ஃபெமிலியரைஸ் இல்லையா? ஸோ அதனால தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணி போட முடியுது சொல்யூஷனை. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எவ்ரிடே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாட்டாலும் எப்போல்லாம் சால்வ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் சொல்யூஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் மைண்டில் அது நிற்கும். அண்ட் முக்கியமாக ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படியே ஒரு ப்ராப்ளம் விட்டுட்டு 20 நாள் கழிச்சு பார்த்தா அதுவும் புதுசாக தான் இருக்கும். திருப்பி அந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள். அப்பப்போ உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அந்த போர்ஷனை வந்து திருப்பி ரீவாட்ச் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்லோவாக வந்து ப்ளேபேக் பண்ணி பாருங்கள். அப்போது சம்டைம்ஸ் சில டாபிக்ஸ் பேசும்போது மேபி நான் ஃபாஸ்ட்டாக போயிருந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்லோவாக அதை ப்ளேபேக் வந்து ஸ்லோவாக வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் எப்போவுமே நான் இன்னொன்றும் சொல்லுவேன், இந்த ப்ராப்ளம் வந்து லீட் கோட்லேயே வந்து பண்ணிங்கன்னா இதில் பிரிண்ட் ப்ரீமியம் மெம்பர் இல்லைன்னா யூ கேனாட் பிரிண்ட் சில இந்த வேரியபிள்ஸ்லாம் எப்படி ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, பிரிண்ட் பண்ண முடியாது. அதை லோக்கல் ஐடியில் அந்த சொல்யூஷனை போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். அந்தந்த இடத்துல லைக் பிரேக் பாயிண்ட் வச்சு பார்க்குற மாதிரி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஐட்ரேஷனில் இப்படி வருதா வேல்யூ, ஸோ அப்படி பார்க்க ஓ இப்படி ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்க உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஒரு கமாண்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் என்னோடய டிப்ஸ். இப்போது ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மீடியன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃப்ரம் அ டேட்டா ஸ்ட்ரீம். ஓகேவா? ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது என்னென்னா நீங்கள் ஆப்டிமலாக இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போது மீடியன்னா ஆக்சுவலாக என்ன? மீடியன்னா ஒரு மிடில் வேல்யூ, ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் மிடிலான இருக்கிற வேல்யூவை தான் நம்ம வந்து மீடியன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம்.
நம்ம பேசிக்காக வந்து ஸ்கூலில் மேக்ஸ் படித்தப்போ நமக்கு ஒரு ஐடியா இருக்குது கரெக்டாக மீடியன்னா என்னென்னு. அதை வந்து இவங்க இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. மீடியன் இஸ் அ மிடில் வேல்யூ இன் அன் ஆர்டர்ட் இன்டீஜர் லிஸ்ட். ஸோ ஒரு சார்ட்டடான லிஸ்ட்டில் வந்து மிடில் வேல்யூ தான் மீடியன். இஃப் சைஸ் ஆஃப் த லிஸ்ட் இஸ் ஈவன், there is no middle value and the median is the mean of the two middle values. For example, அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் நம்பர் ஆஃப், அதாவது லெங்த் ஆடாக இருந்ததுன்னா மீடியன் வந்து 3 டக்குன்னு பார்த்துடலாம் மிடில் வேல்யூ. அதே இப்படி இருந்ததுன்னா இட் இஸ் ஆவரேஜ் கரெக்டாக. ஏன்னா ஈவனாக இருக்கும்போது எவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலுமே ஈவனாக லெங்த் இருந்ததுன்னா மிடில் வேல்யூன்னு இந்த மாதிரி தனியாக வராது 3ன்னு. ஸோ அப்போ நடுப்புற என்ன வேல்யூஸ் இருக்கோ அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணுறோம் ஆவரேஜ். அதுதான் வந்து மீடியன். ஸோ இவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு கிளாஸு 2 மெத்தடு, இது எல்லாமே நம்மளை வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம ஆப்டிமலாக பண்ண முடியும்? ஸோ இன்புட் வந்து இப்படி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த லிஸ்ட்டுலாம் நீங்கள் பார்க்காதீங்க, ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க கிளாஸ் கிரியேட் ஆகும், அப்புறம் நம்பர் ஆட் பண்ணிகிட்டே வராங்க, அப்புறம் வந்து மீடியன் கண்டுபிடிக்கிறாங்க ஆட் பண்ண 2 நம்பருக்கு. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான் இன்புட்டு. ஓகேவா? அவுட்புட்டில் வந்து நம்ம அழகாக வந்து இது அந்தந்த மெத்தடோட ரிட்டர்னை வந்து நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். கன்ஸ்ட்ரெயின்ஸில் அழகாக கொடுத்துட்டாங்க. there will be at least one element in the data structure before calling the find median. ஓகே, ஸோ நம்ம அதுக்கு தனியாக எதுவும் பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ வாட் இஸ் அ மீடியன் அப்படிங்கிறதுக்கும் சும்மா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் யூ ஹாவ் எனி டவுட்ஸ். ஸோ மெயினாக நம்மளோட ஆப்டிமல், சார்ட்டட், ஃபைண்ட் த மின், மேக்ஸ், இப்படி இந்த மாதிரி ஒரு பஸ் வேர்ட்ஸ்லாம் அதில் இருந்ததுனாலே ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் பை டிஃபால்ட்டு. ஹீப்னா என்ன, அதோட ரூட்டில் வந்து நமக்கு மின் ஹீப்னா இருக்கிறதுலே மினிமமான எலிமெண்ட்டு அதோட ரூட்டில் இருக்கும். அதே மேக்ஸ் ஹீப்னா மேக்ஸான எலிமெண்ட் வந்து ரூட்டில் இருக்கும். அதான் ஹீப்போட ஐடியா, பேசிக்கலி ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஆனால் இப்போ பைத்தானில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹீப் கியூன்னு வந்து ஒரு இது இருக்குது, ஓகேவா, மாட்யூல் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. அது ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக அதை பற்றி பேசியிருப்பேன். அந்த வீடியோவை நான் லிங்க் பண்ணுறேன், அதை போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து பை டிஃபால்ட் வந்து மின் ஹீப் தான் ஆக்சுவலாக அலோவ் பண்ணும். மேக்ஸ் வந்து அதில் வந்து நம்ம அதில் கிடையாது. பட் அதையும் நம்ம வந்து we can ஒரு ஒர்க் அரவுண்ட் மாதிரி பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அதை நான் காமிக்கிறேன் கோடில். இப்போ வந்து இதோட இன்ட்யூஷன் வந்து ஹீப்பு, ஓகேவா, 2 ஹீப்பு. ஏன் 2 ஹீப்பு? ஏன்னா இப்போது நம்ம இதில் என்ன சொல்கிறோம், மீடியன் இஸ் அ மிடில் நம்பர் இன் அ சார்ட்டட் அசெண்டிங் லிஸ்ட், ஓகேவா. இப்போ மீடியன் எடுத்தால் மிடில் வேல்யூனா இப்போ மிடில் வேல்யூக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் மிடில் வேல்யூக்கு ரைட் ஹேண்ட் சைட், இதில் 2 டேட்டா செட்டாக நம்ம அதை டிவைட் பண்ணி கான்கர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் 2 ஹீப்பு. அண்ட் டேட்டாவை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பண்ணும்போது இப்போ லார்ஜுன்னு ஒரு ஹீப் எடுக்கிறோம், ஆனால் அது ஆக்சுவலாக மின் ஹீப்பு. ஏன் லார்ஜுன்னு நம்ம எடுக்கிறோம், லார்ஜில் தான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேட்டா செட், லார்ஜர் எலிமெண்ட்ஸ், ஓகேவா, லார்ஜர் நம்பர்ஸ் வந்து நம்ம லார்ஜ் ஹீப், லார்ஜுங்கிற வேரியபிள் ஹீப்பில். ஆனால் ஆக்சுவலி அது மின் ஹீப். எதுக்கு அதாவது லார்ஜ்லேயே நமக்கு இருக்கிறதுலே ஸ்மாலான எலிமெண்ட் வேணும், கரெக்டா. இப்போது இப்படி இருக்குது, ஓகேவா. இப்போ இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நம்ம லார்ஜ்னு ஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலி அது மின் ஹீப், ஏன்னா நமக்கு வேணுங்கிற வேல்யூ இது தானே, புரியுதா உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்மாலுங்கிற மேக்ஸ் ஹீப்பில் வந்து ஸ்மாலில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம ஸ்மால் மேக்ஸ் ஹீப்பில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஸ்மாலில் இருக்கிறதுலேயே மேக்ஸான எலிமெண்ட் தான் நமக்கு வந்து மிடில் இருக்கும். ஸோ நம்ம டார்கெட் என்ன, மிடில் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதுக்காக நம்ம இப்போ 2 ஹீப் எடுத்துக்கிறோம். ஏன் ஹீப் எடுக்கிறோம் நீங்கள் அது கேட்கலாம். ஏன் நம்ம வேறு எதோ எடுக்கல, வேறு எதோ டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுக்கல. ஒன்று வந்து கன்வீனியன்ஸ், ஓகே, நமக்கு மின் அண்ட் மேக்ஸ் கிடைக்கிற கன்வீனியன்ஸ். இன்னொன்று வந்து நமக்கு வந்து
லாக்என் ஆப்ரேஷன்ஸ், ரிட்ரீவல் அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அழகாக நமக்கு வந்து லாக்எனில் கிடைக்குது டைம் காம்ப்ளெக்சிட்டியில். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கரெக்டா? அண்ட் இன்னொன்று வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ இது ரெண்டுமே நம்ம வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் வி ஆர் கோயிங் டு ஸ்டோர். பட் ஆல்வேஸ் இது எப்போவுமே ஹாஃப் அண்ட் ஹாஃபாக இருக்காது. ஏன்னா number of elements can be anything. It can be odd, it can be even. In the case of being odd, எதா ஒன்றுத்தில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா எலிமெண்ட்ஸு, அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது? ஸோ அதாவது இட் நீட்ஸ் டு பி கைண்ட் ஆஃப் ஈக்குவல். இட் ஒன்ட் பி ஈக்குவல் ஆல்வேஸ், பட் இட் கைண்ட் ஆஃப் ஈக்குவலாக இருக்கணும். கைண்ட் ஆஃப் ஈக்குவலுக்கு என்ன அர்த்தம்? அட்மோஸ்ட் 1 டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் ஒரு எலிமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஐதர் இன் லார்ஜ் ஆர் ஸ்மால். ஓகே, அதை நம்ம ஹேண்டில் பண்ணிப்போம். ஸோ பை டிஃபால்ட் நம்ம இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம்னா, எடுத்தோடனே என்னெல்லாம் எலிமெண்ட் ஆட் நம்பர் அப்படின்னு கொடுத்தாலே இந்த ஸ்மால் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அப்புறம் சில கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம வந்து அதை லார்ஜுக்கு மூவ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். கடைசியாக நமக்கு வந்து மின் அண்ட் மேக்ஸ் கிடச்சிரும் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மீடியனை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த கோட் வந்து கொஞ்சம் பெருசு, அதனால் நான் டைப் பண்ண ஆரம்பித்தேன்னா ரொம்ப லெங்க்த்தாக போகும். அதனால் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். பட் நான் எவ்ரி லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இனிட் ஃபங்க்ஷன்னா என்ன? இனிட்டுங்கிறது கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி. ஓகே, ஸோ அது வந்து இந்த கிளாஸை கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கால் ஆகிடும். நீங்கள் அதை தனியாக கால் பண்ணணுன்னா அவசியம் கிடையாது. இந்த இடத்துல மீடியன் ஃபைண்டர்னு இது போட்டிருக்காங்கல்ல, இந்த கிளாஸை க்ரியேட் பண்ண உடனே இது தானாகவே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது வந்து க்ரியேட் ஆகிடும் லார்ஜு ஸ்மால். ஸோ ஹீப்புன்னு நம்ம எடுக்கிறது ஆக்சுவலாக என்னன்னா லிஸ்ட்டாக தான் நம்ம எடுப்போம். பட் இந்த ஹீப் கியூ டாட் ஹீப் புஷ் இருக்கு இல்லையா, இதை பண்ணும்போது இது ஹீப்பாக மாறிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஆட் நம்பர், இங்கே வந்து நம்பர் கொடுத்துட்டாங்க, இந்த நம்பர் இங்கே ஆட் பண்ண அப்படின்ட்டு. அப்போ நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறோம்? டிஃபால்ட்டாக நம்ம வந்து புஷ் டு ஸ்மால் மேக்ஸ் ஹீப். ஓகேவா? இங்கே புஷ் பண்ணிடுறோம். இங்கே புஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் நம்ம இங்கே புஷ் பண்ணுறோம். ஆனால் அட் சம் பாயிண்ட் நமக்கு லார்ஜ்லேயும் வந்து எலிமெண்ட்ஸ் வேணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் அண்ட் லார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்குறோம். இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, மேக்ஸ் ஹீப் வந்து ஆக்சுவலாக வந்து பைத்தானில் பை டிஃபால்ட் கிடையாது. பட் நம்ம ஒரு ஒர்க் அரவுண்ட் பண்ணி அதை மேக்ஸ் ஹீப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படின்னா இன்சர்ட் பண்ணும்போதெல்லாம் -1 வந்து மல்டிப்ளை பண்ணி அனுப்புகிறோம். ஓகேவா? அதே மாதிரி ரிட்ரீவ் பண்ணும்போதும் -1 வந்து மல்டிப்ளை பண்ணி எடுக்கிறோம். அப்போ நமக்கு வந்து மேக்ஸான எலிமெண்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து போடும்போது -1 நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ கம்பேர் பண்ணுறோம் ஸ்மாலோட ரூட் எலிமெண்ட். ரூட்டில் தானே நமக்கு மேக்ஸ் இருக்கும், மேக்ஸ் ஹீப்பு. ஸோ அதை வந்து அது வந்து லார்ஜில் இருக்கிற மின் எலிமெண்ட், லார்ஜோட ரூட்டும் ஸ்மாலோட ரூட்டும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸ்மாலோட ரூட் வந்து லார்ஜோட ரூட்டை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தென் வி ஆர் பாப்பிங். பாப்னா என்ன? வி ஆர் கடைசியாக இருக்கிற, அதாவது அந்த ரூட்டை வந்து நம்ம வந்து பாப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம லார்ஜ்க்கு வந்து புஷ் பண்ணிடுறோம். பேசிக்லி வி ஆர் சேயிங் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த எலிமெண்ட் வந்து ஸ்மாலில் இருக்கக்கூடாது, லார்ஜுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு ஸ்மால்லேருந்து பாப் பண்ணிட்டு அந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம லார்ஜுக்கு புஷ் பண்ணிடுறோம். இப்போ எடுக்கும்போது -1 பண்ணுறோம், அப்போ தானே அதோட ட்ரூ வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணுறோம். இப்போ நான் சொன்னேன்ல, அட்மோஸ்ட் 1 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்மால் அண்ட் லார்ஜ் லெங்த் வந்து அட்மோஸ்ட் 1 இருக்கணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கே கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவாக இருந்ததுன்னா, விச் மீன்ஸ் லெங்த் ஆஃப் ஸ்மால் வில் பி ஹையர். கரெக்டாக? இது பாசிட்டிவாக இருக்கணும்னா. இன் தட் கேஸ் ஸ்மாலோட லெங்த் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா
நான் ஸ்மால்லேருந்து எலிமெண்ட்டை பாப் பண்ணி லார்ஜுக்கு புஷ் பண்ணுறேன். அதே லார்ஜோட லெங்த் வந்து ஸ்மாலோட வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா ஆப்போசிட் பண்ணுறேன். லார்ஜ்லேருந்து பாப் பண்ணி ஸ்மாலுக்கு புஷ் பண்ணுறேன். இது எதுக்குன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ நம்மளோட மெயின் இது ஓகேவா, ஃபைன் மீடியன். ஸோ அதில் வந்து இஃப் லெங்த் ஆஃப் செல்ஃப் டாட் ஸ்மால் கிரேட்டர் தென் செல்ஃப் டாட் லார்ஜ், அதாவது ஸ்மால் இஸ் கிரேட்டர். இந்த கேஸ் என்ன பண்ணுறோம், அழகாக வந்து நம்ம ஸ்மாலோட ரூட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அதான் மீடியன். அதே ஆப்போசிட்டாக லார்ஜ் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா லார்ஜ் வந்து மிடில் எலிமெண்ட், அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அதான் மீடியன். ரெண்டுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், மிடில் வந்து 2 வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இன் தட் கேஸ் வி ஆர் பாப்பிங் போத், அதோட ரூட் எலிமெண்ட்ஸை பாப் பண்ணிவிட்டு ஆவரேஜ் எடுக்கிறோம். இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இந்த மாதிரி. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா திருப்பி ரீவாட்ச் பண்ணுங்கள். பாஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். நான் சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து GitHub ரெப்போவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணால் அதை க்ளோன் பண்ணி கூட ஃபோர்க் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை.